ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ண போகிறோம். அதுவும் தோசைனா எப்போயுமே நம்ம மாவு அரைச்சிலாம் தோசை பண்ணுவோம் பார்த்திங்களா, அது இல்லை, இன்ஸ்டண்ட்டாக ரவையை வச்சு ஒரு தோசை பண்ண போகிறோம். வாங்க அந்த தோசை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரவா தோசை பண்ணுறதுக்கு இதில் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். வெள்ளை ரவை தான், அதுவும் வறுக்காத ரவை. கடையில் வாங்கினா அப்படியே போட்டிருக்கேன், நான் தனியாக வறுக்கலாம் இல்லை. அதில் 1 கப் 250 கிராம். அதைய ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு பாருங்கள். ரொம்ப மாவாகவும் இல்லாமல் ரொம்ப குருணையாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா மாவாக இருக்கிற மாதிரி அரைச்சிருக்கேன். அதுக்காக ரொம்ப மாவாக இருக்காது, கொஞ்சம் குருணை இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்து இதில் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1 2 3. இதில் 3 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு. நம்ம ரவை எடுத்தோம் இல்லையா, அந்த கப்பில் 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கலந்துருவோம். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு நம்ம தோசை மாவு பக்குவத்துக்கு. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா தோசை ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருக்கணும். உங்களுக்கு மாவு கெட்டியாயிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் கலந்துக்கலாம். அதே போல் உப்பெல்லாம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம எப்பயுமே நார்மலாக தோசைக்கு எப்படி மாவு கலந்து வைப்போமோ அதே போல் தான் இப்போ கலந்துருக்கு. பார்த்துக்கோங்க, இந்த பக்குவத்தில் எடுத்து இப்படி ஊற்றினா எப்படி வருது பாருங்கள். அவ்வளோதான். இப்போ தோசை ஊற்றிடலாம். தோசைக்கல் வச்சு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தோசை ஊற்றிடலாம். அடுத்து எண்ணெயை ஊற்றிடலாம். மேலே உங்களுக்கு என்ன விருப்பமோ, நெய், எண்ணெய், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், இது எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தோசை நல்லா வெந்து நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ எடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மொறுமொறுப்பாக நம்ம அரிசி மாவு அரைச்சி எப்படி தோசை செய்வோமோ அதே போல் வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம எப்பயுமே அரிசி ஊற வச்சு அரைச்சி தோசை, அரிசி மாவில் தோசை செய்வோம் பார்த்திங்களா, அதே போல் இருக்குது. மொறுமொறுப்பு, டேஸ்ட்டு எல்லாமே. நம்ம தயிரெலாம் ஊற்றினோம் பார்த்திங்களா, அந்த புளிப்பு கூட இருக்குது. ஏன்னா நம்ம மாவெல்லாம் அரைச்சி புளிக்க வைப்போம்னா அதே ஃபீல் அப்படியே இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. அது கொஞ்சம் தேங்காய் சட்னியும், நான் கார சட்னியும் வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு சாம்பார் இந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம வீட்டில் எப்பயுமே மாவு அரைச்சி வச்சுருப்போம் தோசை ஊற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது இல்லையா, ஏதோ ஒரு நாள் இல்லாமல் இருக்கும் இல்லையா. அந்த நேரத்தில் 1 கப் ரவை இருந்துச்சுன்னா அதை போட்டு லைட்டாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப குருணையாக, ரொம்ப வலுவலுப்பாலாம் அரைக்க வேணாம். கொஞ்சம் குருணையாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இது மாதிரி செஞ்சுட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லைன்னா டின்னருக்கு நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும், அவ்வளோ ருசியாகவும் இருக்கும். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.